மாட்டிங்களா? யோசிச்சு பாருங்க, எலியாவுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, ஒரே ஒரு செல்வாக்கு, பரலோகத்தின் தேவன். அவன் சொல்லுகிறான், நீ அல்லவா கலங்க பண்ணுகிறாய். இல்லை அன்பானுடைய உலகம் சொல்லும் நீ என்னை கலங்க பண்ணுறன்னு, அதே உலகம் சொல்லும் நீ கர்த்தரோடு இருக்கிறாய். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேதம் சொல்லுகிறது 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளை பட்சித்தது. 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் யோசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பலிக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க, பலி செலுத்துது எண்ணெய் ஊற்றுவாங்க, ஆனால் இவர் தண்ணி ஊற்றுறாரு. உலகம் பண்ண நீங்கள் பண்ணக்கூடாது, வித்தியாசமாக பண்ணுங்க. உலகம் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. நட்சத்திரம் பார்க்குறது, செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைங்க, புரியவே மாட்டேது. ஆடி மாதம் கல்யாணம் வைங்க, புரியவே மாட்டேது. அக்கினி எரித்து என்ன ஊற்றணும், என்ன ஊற்றணும். இவர் அங்கே தான் நீங்கள் யாருன்னு நிரூபிக்கிறீங்க. இன்றைக்கி எதை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க, அது எங்கள் பழக்கம், எங்கள் அம்மா செஞ்சாங்க, எங்கள் தாத்தா செஞ்சாங்க, பாட்டி செஞ்சார், பாட்டி நடந்துக்கு போச்சு. டோன்ட் டூ தட். பல முறை சொல்கிறேன் இந்த 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 மக்களுக்கு, இந்த நாள் பார்க்காதீங்க, நட்சத்திரம் பார்க்காதீங்க, இந்த பாரம்பரியம் பார்க்க, சடங்கு பார்க்காதீங்க, ஆடி மாதத்துக்கு பொண்ணை வீட்டுக்கு அனுப்பாதீங்க. எண்ணெய் ஊற்றுவாங்களா தண்ணி ஊற்றுவாங்களா? உலக பிரகாரமா? ஆனால் இவர் மாற்றி செய்கிறார். மாற்றி யோசி, மாற்றி செய். எப்படி யோசி, மாற்றி யோசி. எல்லாமே செஞ்சால் என்ன, நான் யோசித்தேன். ஆடி மாதம் கல்யாணம் பண்ணால் என்னன்னு யோசித்தேன், அமாவாசையில் கல்யாணம் பண்ண நான் யோசித்தேன், அதை செஞ்சேன். ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ண என்னன்னு யோசித்தேன், என் பிள்ளைகளுக்கு பண்ணேன். ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? ஆமீன் சொல்கிறது ஈஸியான செய்யணும், கத்திர வராமல் இருந்தால். சொல்லுங்கள், தாழ்மையின் ஜபம். அந்த ஜபத்தை ப்ராக்டிஸ் இட். எல்லோரும் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. புரியுது? சொல்லினே இருக்கிறேன். மெட்டி ஒலி, சலங்கை ஒலி, இதெல்லாம் சபையில் ரைட். கேட்டால் எங்கள் அப்பா, புரிஞ்சுது அவங்க எல்லாருக்கும்? மெட்டி ஒலி சலங்கை ஒலியெலாம் வேண்டாம் சபைக்குள்ள. ரைட், புரிஞ்சவங்களுக்கு ஆமேன்னு சொல்லுங்கள். உலகம் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இல்லை எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிக்குமான்னு கேளுங்க. ஆமேன். ரைட். ரெண்டா பாஸ்ட்டுக்கு பிடிக்குமான்னு கேளுங்க, நானே சொல்லிவிடுவேன் பிடிக்குமா பிடிக்காதான்னு. சொல்லுங்கள், தாழ்மையின் ஜபம். ஒரு பெருமை உள்ள மனிதன், ஒரு தாழ்மையுள்ள மனிதன். ஆனால் அந்த பெருமை உள்ள எங்கே வந்துட்டார்? இப்போது தாழ்மையான ஒரு எலியா கிட்ட நிற்கிறார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். டோன்ட் லுக் திங்ஸ் ஆஸ் யூ லுக். அன்னைக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, உண்மைதான். என்னை எதிர்க்கும் சக்திகள் பல, ஆனால் அந்த சக்திகள் உன் பட்சத்தில். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உலகம் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. உலகம் என்ன ஊற்றும்?